गाइस நம்ம இன்னைக்கு ஒரு கியூட்டான ட்ராமா தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஃபீல் குட் ட்ராமாவா இருக்கும். ஒரு ஃபேமிலி ட்ராமா கூட. சோ கண்டிப்பா இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் கூடவே யூடியூப்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதையுமே கிளிக் பண்ணிக்கிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ட்ராமாவோட ஹினியை தான் காட்டுறாங்க. அவங்க ஷாப்பிங்லாம் போயிட்டு ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹினியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஹீரோனிக்கு மேரேஜ் ஆகி 3 குட்டி பசங்க இருக்காங்க. அது போக இன்னைக்கு அவங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி போல, அதனால அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பொக்கெல்லாம் வாங்கி வச்சு நம்ம ஹீரோனியை பார்த்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரோட்டுக்கு அந்த பக்கமாக இருந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்போ ஹினியோட 3 குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஹினியை பார்த்துட்டு அம்மா அம்மான்னு ஹினி பக்கமாக ஓடி வராங்க. அது ரோடு தானே, கார் வண்டிலாம் அதிகமாக வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை கவனிக்காம 3 குட்டி பசங்களும் ஓடி வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு கார் பயங்கர ஸ்பீடாக வருது. இதை ஹீரோனியுமே பார்த்துட்டா. உடனே குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு குழந்தைய காப்பாத்திரா. பட் என்ன, அந்த கார் ரொம்ப பயங்கர ஸ்பீடாக வந்து நம்ம ஹீரோனி இடிச்சிருது. அவளுக்கு தான் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இப்போ என்ன சொல்கிற அப்படின்னா, சாரிடா தங்கம், அம்மாவை மன்னிச்சுக்கிடுங்க, உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இறந்து போயிடா. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீனி தான் காட்டுறாங்க. அவங்க சாகும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதே ட்ரெஸ்ஸோட தான் நிற்காங்க. அவங்களுக்கே ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது, இது கனவா நிஜமா அப்படின்னு கையெல்லாம் கிள்ளி பார்த்துட்டு வலிக்குதேன்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ஒருத்தன் ஃபோனில் பேசிட்டு போகிறான். அதுவும் 2035 பேசிட்டு போகிறானா. அதை கேட்டவங்க தான் ஃபோனை பிடிங்கி பார்க்குறாங்க. அதில் 2035 போட்டிருக்கு. அப்போ தான் அவங்களுக்கே புரியுது, 10 வருஷம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சருக்கு வந்திருக்கோன்னு. ஐயோ கடவுளே, 10 வருஷம் ஆயிட்டா, என் புருஷனுக்கும் என் பசங்களுக்கும் என்ன பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க தெரியுமா அப்படின்னு புலம்புறாங்க. 10 வருஷத்துல என் புருஷனை வேற யார்கிட்ட கொத்திட்டு போயிருந்தாங்கன்னா என்ன பண்ண அப்படின்னு நான் ரோட்ல இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேரா நம்ம ஹீரோ பக்கம் தான் கம்பெனிக்கு வெளியே வந்து நிற்கிறா. அங்கே ஹீரோ உள்ள போறதை பார்த்துட்டு ஹீரோ நேம் சொல்லி கூப்பிட்டுட்டே உள்ள போவா. பட் ஹீரோக்கு கேட்கவே இல்லை போல, அவன் லிஃப்ட்ல ஏறி போயிட்டான். இவளுமே பின்னாடியே கூப்பிட்டே போயிட்டு இருக்காளா. அதுவே இந்த சைடு ரூயின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்கு. அவ ஹீரோனி நிக்கிறத பார்த்துட்டு, ஆமா நீ யாரு, இங்க என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்டா, என் ஹஸ்பண்ட் ஹீரோ பக்கம் வந்தேன் அப்படிங்கிறா. என்னடி பேசுறா, ஹீரோனோட ஹஸ்பண்டா, என்ன விளையாடுறியா, சாங் அக்கா மாதிரி சர்ஜரி பண்ணிட்டு வந்தா ஹீரோ கூட க்ளோஸ் ஆகிக்கலாம்னு நினைச்சியா, அது மட்டும் கனவுல கூட நடக்காது, அவரு என்னோட ஆளு அப்படின்னு சொல்லி கார்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி இவளை வெளியே தூக்கி போட சொல்லிடா. அவங்களுமே தூக்கி போட்டாச்சு. இவளுக்கு அடுத்து என்ன பண்ணே தெரியல. லைஃப் ஃபுல்லா உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லியிருப்பான் போல, ஆனா இப்போ வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. சரி எப்படினாலும் ஹீரோ கிட்ட பேசினாதான் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும் அப்படின்னு இவ ஹீரோக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க இந்த ரோயன் பண்ணியிருக்கா இல்லையா, அவன் நேரா ஹீரோவை தான் பார்க்க போயிருக்கா. அங்க போய் சாங் அக்கா மாதிரி நிறைய பேரு பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணிட்டு வராங்களா, அப்படி வந்தா நீங்க ஏத்துக்கிடுவீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, செத்தவங்க உயிரோட எப்படி வருவாங்க, கண்டிப்பா அவளை நான் ஏத்துக்கிடவே மாட்டேன், எனக்கு என்னோட ஒய்ஃப் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவா ஹீரோக்கு ரூட்டு விட ஆரம்பிச்சிட்டா. 8 வருஷமா உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நீங்க ஓகே சொல்லாமே அப்படி சொல்லும் போது, பேசாம வெளியே போயிரு, உன் மேல துளி கூட அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாதுன்னு அவளை துரத்தி விட்டுட்டு ஹீரோனி போட்டோ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். 10 வருஷம் ஆனாலுமே நம்ம ஹீரோட மனசுல இன்னுமே ஹீரோனி மட்டும் தான் இருக்கா. ஹீரோ ஆபீஸை விட்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்புறான். இவளும் பின்னாடியே ஓடுறா. செருப்பெல்லாம் கழுத்தி விட்டுட்டு வேகமா ஓடுறா. ஹீரோ நேம் சொல்லி கூப்பிட்டு ஓடுறாளா. இங்க ஹீரோக்குமே ஹீனோட வாய்ஸ் கேக்குது. அசிஸ்டன்ட் கிட்ட ஹீனோட வாய்ஸ் கேக்குதுல அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லையே பாஸ் எனக்கு ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க ஹீனிய பாத்தீங்கன்னா கீழே விழுந்து வாரிக்கிட்டா. அதோட ரொம்பவே ஏங்க அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கா செஸ் பென்லாம் வருது. உடனே அதுக்கான மாத்திரையெல்லாம் எடுத்து போடுறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோனி இறந்த பிறகு ஹீரோயினி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பான் போல. ஸோ அதனால உடம்புலாம் சரியில்லாம வந்திருக்கு. அதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கான். இப்போ மறுபடியுமே ஹீனோட வாய்ஸ் கேக்குதா. உடனே இது சாங்கோட வாய்ஸ் தான், காரை ரிட்டன் திருப்பு அப்படி சொல்லி அங்கதான் போறாங்க. இங்க ஹீனிய பாத்தீங்கன்னா ஹீரோவை திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டா. அவ போன பிறகுதான் ஹீரோவே வாரான். வந்து பாக்குறான், அங்க யாருமே இல்லையா. உடனே அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, பாஸ் உங்க கண்டிஷன் வர ரொம்ப மோசமாகுது, அதான் சாங் மேடத்தோட வாய்ஸ்லாம் கேட்டிருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அவங்க இறந்து 10 வருஷம் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவர் பேசுறதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லையே. கொஞ்ச தூரம் போய் தேடுறான். சடனா மறுபடியுமே அவனுக்கு செஸ்ட் பெயின் வரவும்
அவன் அதுலயே உட்காந்துட்டு மாத்திரை எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீனிய பார்த்தீங்கன்னா அவள் ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ரெண்டு பேருமே அட் அ டைம்ல அவங்களுடைய வெட்டிங் ரிங்கை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா. பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே பிளேஸ்ல தான் இருக்காங்க. நடுவில் ஒரு செவுரு மட்டும் தான் இருக்குது. இப்போ அப்படியே ரெண்டு பேருமே ஃபேஸ கூட பார்க்காம வந்த வழியிலேயே கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீனி எங்க போறான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணியிருந்தாலாம். அதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போயிருக்கா. அங்க பாஸ்வேர்ட்லாம் போட்டு பார்க்குறா. அதே பாஸ்வேர்ட் தான். நல்ல வேலை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவா. ஆக்சுவலி இந்த அப்பார்ட்மெண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து நம்ம ஹீரோக்கு ஹீரோனிக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. இப்போ ஹீனிய பார்த்தீங்கன்னா உள்ள ஹீரோ ஹீனி சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்குமா, அதை பார்த்துட்டு ஹீரோ உன்னை அப்புறம் டீல் பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே சமயம் இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹீனியோட நினைப்பு ரொம்பவே வந்துட்டு போகுது போல. அவளுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணது அப்படின்னு அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல. ஹீனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும் இது ஹீனோட அப்பார்ட்மெண்ட்னு. ரெண்டு பேருமே இந்த வீட்டில் தான் வாழ்ந்துருப்பாங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஹீனி தங்கியிருக்கா இல்லையா, அந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது. மழை வேற ஜோர பெய்தா. அங்க இந்த ரூயன் பொண்ணு வந்து எதுக்கு ஹீரோ இந்த டைம்ல இங்க நிக்கிறீங்க, 10 வருஷம் ஆயிட்டு ஹீரோனி இறந்து, இன்னுமா அவளை மறக்காம இருக்கீங்க, அவ திரும்பிலாம் வரமாட்டா, சோ எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. ஹீரோ இன்ன பாரு பல டைம் சொல்லிட்டு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு, பேசாம போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் போக பாக்குறான். அப்பன்னு பார்த்து இங்க ஹீனிய பாத்தீங்கன்னா அவளுக்கு கார் சவுண்டு பைக் சவுண்டு அப்படின்னு ரொம்ப சவுண்டா கேட்டுட்டு இருக்கு. அதனால அவளுக்கு தூக்கமே வர மாட்டுக்கா. உடனே ஜன்னல் கிட்ட வந்து திட்டிட்டு இருக்க. இங்க ஹீரோக்கு ஹீரோட வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கு. உடனே இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போறான். இங்க இவளுமே ஹீரோ பின்னாடியே போறா. அப்போ ஹீரோ கிட்ட ஹீரோ நான் ஃபுல்லாவே மழையில நினைஞ்சிட்டேன், ஃபீவர் வர மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காக அவ என்னென்னமோ பேசிட்டு வரா. ஹீரோ சுத்தமா அவளை கண்டுக்கிடவே இல்லையே. இப்போ ரூம்குள்ளேயும் வந்து பார்த்தாச்சு. ஆனா ஹீரோனி அங்க இல்ல. பட் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே கலைஞ்சு கிடக்குது. ஹீரோனி நீ திரும்ப வந்துட்டியா, அப்போ எதுக்கு என்ன பார்க்க வரல அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஐயோ ஹீரோ அவங்க இறந்து போய் 10 வருஷம் ஆயிட்டு, அவங்க எப்படி உயிரோட வருவாங்க, நான் தான் இருக்கேன்ல, என்ன பாரு ஹீனை விட நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன், என்ன எதுக்கு வேண்டான்னு சொல்றா, என்ன எதுக்கு ஏத்துக்கிற மாட்டுக்கா அப்படின்னு இவ கேட்குறா. ஹீரோ டென்ஷன் ஆயிட்டான். என்ன பாரு இந்த மாதிரி ஹினியை பற்றி தப்பாக பேசுகிற வேலையை வச்சுக்கிறாத, அண்ட் ஹினி கூட கம்பேர் பண்ணாத, உனக்கு அந்த தகுதியே கிடையாது, அண்ட் உங்கள் கம்பெனி கூட கோஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், ஸோ கண்டபடியே திங்க் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த சைடு நம்ம ஹினியை தான் காட்டுறாங்க. அவள் எங்கே வந்திருக்கா அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. அவள் காலில் அடிபட்டிருக்கு போல, அதுக்காக வந்திருக்கா. இப்போ அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம ஹீரோவும் அந்த ரூயன் பொண்ணுமே வராங்க. இந்த ரூயன் பொண்ணு மாலை நினைச்ச உடனே அவளுக்கு ஃபீவர் வந்துட்டாமா. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வாரா. துணைக்கு ஹீரோவுமே கூப்பிட்டு வாரா. ஹீரோக்கு சுத்தமா இவ கூட வர்றது பிடிக்கவே இல்லை. வேண்டா வெறுப்புக்கு தான் வந்துட்டு இருப்பான். இவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை எப்படியாட்ட கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ கையை பிடிக்க வர நம்ம ஹீரோ நவுன்றான். போடி டாக்டர் போய் பாரு அப்படி சொல்வான். இந்த பக்கம் நம்ம ஹீனிய பாத்தீங்கன்னா அவ டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வருவா. அப்போ அவளுடைய மெடிசன் எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டு வந்துருவா போல. டாக்டர் தான் இங்க மெடிசன் இருக்கு எடுத்துட்டு போங்க அப்படி சொல்வாங்களா. இவளும் வாரேன் அப்படி சொல்லிட்டு உள்ள போக இந்த சவுண்டு ஹீரோ காதுக்கு கேட்டுருது. இது என்னோட ஒய்ஃப் வாய்ஸ்லாம் அப்படின்னு ஹீரோ மறுபடியுமே ஒவ்வொரு ரூமா தேடி பார்க்கறான். அப்படியே ஒவ்வொரு ரூமா தேடி பார்த்துட்டு வர இங்க ஹீரோட டேப்லெட் இருக்கு இல்லையா, அது கீழே விழுந்துருது. உடனே அதை எடுக்க கீழே குனிறா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ வருவானா, அங்க டாக்டர் மட்டும் தானே இருக்காங்க. உடனே சாரி டாக்டர் தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிய பார்க்காமையே அவன் அங்கிருந்து போயிடான். ஹீரோனியும் இது என்னோட ஹஸ்பண்ட் வாய்ஸ்லாம் அப்படின்னு இவ பின்னாடியே ஓடுறா. ஹீரோவை தேடி பார்த்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டான். இது என்னோட கற்பனை மட்டும் தான், அவ தான் இறந்து 10 வருஷம் ஆயிட்டே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே சோகத்துல நடந்து வந்துட்டு இருப்பானா. சடனா நம்ம ஹீனி ஓடி வந்து ஹீரோவை இடிச்சிடா. அப்படியே ஹீனி வீல போக ஹீரோ தாங்கி பிடிக்கன்னு ரெண்டு பேருமே ஃபைனலி மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோனிக்கெல்லாம் ஆனந்த கண்ணீரே வந்துட்டு இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா இது கனவா நிஜமா, நீ ஹீரோனி தானே, நீ என்னோட ஒய்ஃப் தானே, உன்னை மறுபடியும் பார்த்துட்டேன், உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு ஹக் பண்ண. நானுமே தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேன், உங்களை மறுபடியும் பார்க்க முடியாதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை பார்த்துட்டேன் அப்படின்னு ஹீரோனி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா சடனா ஹக் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு, ஆமா நீ யாரு, என் ஒய்ஃப் இறந்து 10 வருஷம் ஆயிட்டு, இப்போ என் ஒய்ஃப் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்து என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். இங்க ஹீனிய பாத்தீங்கன்னா அவளுக்கு செம கடுப்பாயிட்டு, அட முட்டாள் புருஷனே, நான் தாண்டா உன்னோட ஒய்ஃப், உன் முன்னாடி உன் கண்ணு முன்னாடி உயிரோடு நிக்க, இதை பார்த்துட்டு
கூட நம்ப முடியலையா அப்படின்னு ஹீரோனி செமையா திட்டிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு தான் நம்ப முடியலடி, நீ பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னதை சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோனி வெறியாகிட்டா. பத்தாதுக்கு இவன் கழுத்தை வேற பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கானா, அது வேற வலிக்குது. உடனே ஹீனிய பார்த்தீங்கன்னா ஹீரை கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிட்டா. நெரிச்சு செமையா திட்டிட்டு இருப்பா. இதை பார்த்த மற்றவங்களாம் இது ஹாஸ்பிட்டல் தானே, ஸோ அங்கே ஒரு 2 பேரும் இதை பார்த்துட்டு இது ஹாஸ்பிட்டலா இல்லை மென்டல் ஹாஸ்பிட்டலா அப்படின்னு பேசிட்டு போறாங்க. நீ ஒரு முட்டாள், வடிகட்டின முட்டாள் அப்படின்னு ஹீரோவை பயங்கரமா திட்டிட்டு அவன் காலிலே வசமா மிதிச்சு விட்டுட்டு ஓடிடுறா. இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா நீ தாண்டி வடிகட்டின முட்டாள் அப்படின்னு கத்திட்டு இருப்பான். வெளியே வந்து நம்ம ஹீனிய பாத்தீங்கன்னா ஏங்கி ஆள ஆரம்பிச்சிட்டா. எவ்வளவு லவ்வோட உன்னை பார்க்க வந்தேன், நீ என்னன்னா என்ன சுத்தமா நம்பவே இல்லை, போ இனிமே உன்கிட்ட பேசவும் மாட்டேன், உன்னை பார்க்கவும் வர மாட்டேன், நீ இல்லாம இனிமே நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கிளப்ல போய் ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுறா. அந்த கிளப்ல தான் இந்த ரூயன் பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸுமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கும் ஹீரோக்கும் சீக்கிரமா மேரேஜ் ஆக போகுது, மேரேஜ் ஆன பிறகு எங்களெல்லாம் மறந்துடாதடி அப்படின்னு ரூயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த ரூயன் தான் ஹீரோ தன்னை மேரேஜ் பண்ண போறான் அப்படின்னு சும்மா ரூமரை கிளப்பி விட்டுருக்கா. இதை கிட்ட ஹீரோனிக்கா ஹீரோ மேல சமய கோவருது. இப்போ இந்த ரூயன் பொண்ணு ஹீரோனிய பார்த்துட்டு ஆகே நீனா சாங் மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு ஹீரோ மடக்கலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லும் போது அப்படியா இந்த பொண்ணு அந்த மாதிரி காரியத்தையே பண்றா, சீ காப்பி கேட் அருவருப்பா இருக்குது அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேவலமா பேசுறாங்க. நம்ம ஹீனியை பார்த்து ஹீரோனிக்கு கோவருது. பட் இருந்தாலும் பொறுமையா இருக்கிறா. உன்ன மாதிரி புவர் பொண்ணுக்கெல்லாம் ஹீரோ கேக்குதா அப்படின்னு இந்த ரூயன் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டா. ஹீரோனிக்கு இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. இப்ப என்ன பண்றான்னா அவ மேல அந்த ஒயின் இருக்கு இல்லையா, அதை கை தவிர சிந்துற மாதிரி சிந்திட்டு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இவளுக்கு சமய கோவம் வந்துடும். நம்ம ஹீனியை பிடிச்சி சமைய திட்டிட்டு இருப்பா. திட்டிட்டு ஹீரோனி மேலேயே ஒயினை ஊத்த வர ஹீரோனி சுதாரிச்சுட்டு அவ கையை பிடிக்க அது ரூயன் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே பட்டுறது. அவ ஹீனியை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. என்ன பாரு நான்லாம் பண்ணலப்பா, நான் உன் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவ தான் உன் மேல சிந்துனா அப்படின்னு சொல்ல, அடியே உனக்கு எவ்வளவு திமுரு, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண உனக்கே இவ்வளவு திமுரு இருக்குன்னா அப்ப எனக்கு எவ்வளவு திமுரு இருக்கும் அப்படின்னு ஹினியை அடிக்க வர நம்ம ஹினியை பாத்தீங்கன்னா அதுல இருந்து எஸ் ஆயிரா. எஸ் ஆயிட்டு இவளை அப்படியே திருப்பி விடுவாளா. கரெக்டா அவ அங்க ஒரு கேக் இருக்குது, அதுல போய் முட்டிட்டு நிக்கிறா. என்னையே அசிங்கப்படுத்திட்டலாம், உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவ அடிக்க வருவா. மறுபடியும் நானும் தள்ளிவில்லையே, நீயே தான் கேக்ல போய் முட்டிக்கிட்டு நின்னா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹினி சொல்லும் போது உடனே ஹினி பிடிச்சி அவளை மறுபடியுமே அடிக்க வர அந்த பிளேஸ்க்கு கரெக்டா ஹீரோ வந்துறான். இவ உடனே ஹீரோ வந்துட்டீங்களா, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண பொண்ணு இருக்கல்ல அவ என்ன ரொம்பவே புள்ளி பண்ணிட்டா அப்படின்னு மாட்டி விட ஹீரோவோ ஆகேன் என்ன தேடி என் பின்னாலேயே வந்துட்டியான்னு கேட்க உங்களை தேடி யார் வந்தா, நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சரி நீ புள்ளி பண்ணியிருக்கா அதுக்காக இவகிட்ட சாரி கேளு அப்படிங்கிறான். இதக்கிட்ட ஹீனிக்கா மனசே உடைஞ்சு போயிருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் ஒய்ஃபை வேற பொண்ணுக்கிட்ட சாரி கேட்க சொல்றியா, இனிமே நீ எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அழுதுட்டே போயிடா. அங்கே வெளியே போய் ஓன்னு ஒப்பாரி வைக்க அப்போ ஒரு பையனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீனியை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு ஒருபடியாக லுக்க விட்டுட்டு தான் போகிறான். அந்த டைம்ல இன்னொரு வெயிட்டர் பொண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு ரூம்ல ஒயினை கொடுத்துட்டு வர சொல்றா. ஹீரோனியும் போறலாம். இப்போ நம்ம ஹீரோனியை ஒரு படியா லுக்க விட்டுட்டு போயிருப்பான்ல, மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த பையன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஒரு பொண்ணு பார்த்தேன் செம அழகு, அழகுன்னு அழகு அம்புட்டு அழகு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீனியா அந்த ரூமுக்கு தான் வாரா ஒயினை எடுத்துட்டு. நான் சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீனியை வெளியே போக விடாம அவகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. எங்க கூட ஸ்டே பண்ணு, நீ என்ன கேட்டாலும் தாரோம் அப்படின்னு சொல்ல நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, நான் ஜஸ்ட் வெயிட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்குறா. பட் அந்த பசங்க ஓவரா பண்றானுவன், எங்க கூட ஒயினை குடி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு பார்த்து இந்த கிளப்போட மேனேஜர் பொண்ணு வந்து நான் உங்க கூட குடிக்கேன், அவ ரொம்பவே இன்னசென்டான பொண்ணு அப்படின்னு சொல்லி இனிய காப்பாற்ற நினைக்கிறாங்க. பட் அவன் வேலா ஆஹா நீலாம் வேண்டாம், இன்னைக்கு நைட்டு இவ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் அவ என் ஒய்ஃப் மாதிரியே இருக்கான்னு ஹினி சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலி ஹினி சாகிறதுக்கு முன்னாடி எத்தனை ஜெம்ம எடுத்தாலும் உங்களை தான் லவ் பண்ணுவேன் அப்படி சொல்லியிருப்பா. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்க. இங்கே இந்த ரூயன் பொண்ணு ஹீரோவை கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்த்தவ என்ன ஹீரோ அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண பொண்ணை பற்றியே திங்க் பண்ணுறீங்க, அவள் உங்களை செரிஸ் பண்ணதா இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் ஃபேஸை வச்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு ரூயன் பொண்ணு சொல்கிறா. ஹீரோ இவங்க பேசுறதெல்லாம் சுத்தமாக காதலே வாங்கலையே. அப்போ வெளியே ஏதோ சவுண்டு கேட்கும். ஹீரோ கிளம்புறான். இவ விட மாட்டுக்கா. ஹீரோ அவளை கண்டுக்காம போயிடுவான். இவளை
பசங்களுக்கு செம கடுப்பா இருக்கு. இங்க இந்த பசங்கள்லாம் இன்னுமே நம்ம ஹினிக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேனேஜர் பொண்ணு எப்படியாட்ட பேசி ஹினிய வெளியே அனுப்பிடலாம், சேவ் பண்ணிடலான்னு பார்க்காங்க. பட் அவன்வன் வந்து மேனேஜர் பொண்ணையே அடிக்கிறானுவன். இந்த ஒயினை மட்டும் குடி, உன்னை விட்டுரும் அப்படின்னு சொல்றானுவன். அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு பதிலாக நானே குடிக்கிறேன் அப்படின்னு இந்த மேனேஜர் பொண்ணு சொன்னா அவன்வன் ஆஹா அப்படின்னு மேனேஜர் பொண்ணையே அடிச்சிடானுவன். இதை பார்த்த ஹினிக்கா சமக்கோ வந்துட்டு சரி ஒயின் தானே அப்படின்னு ஒரு கிளாஸ் குடிச்சிடா. அவன்வன் ஒரு கிளாஸ்லாம் பத்தாதுமா, இந்த 5 கிளாஸும் குடிக்கணும் அப்படிங்கிறான்வன். ஹீரனி குடிக்காத, அது ரொம்ப போதையாகும் அப்படின்னு இந்த மேனேஜர் பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இவன்வன் குடிச்சாதான் விடுவோம் அப்படின்னு மிரட்டுறான்வன். ஸோ நம்ம ஹீரோனிக்க வேற வழி இல்லையா, சரின்னு குடிச்சிடா அப்படின்னாலுமே இவன்வன் விட மாட்டுக்கானுவன். நீ இன்னும் குடிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி ஒயினை கொடுத்துட்டு இருக்க. கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்துடுறான். வந்து அந்த பையன் மண்டையிலேயே ஒயின் பாட்டில் வச்சு அடிச்சு ஹீரோனை சேவ் பண்ணிடுறான். உடனே இவனை பார்த்தீங்கன்னா நான் யான்னு தெரியுமா, என் கிட்டவே மோதுறியா அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான். ஹீரோவும் என்ன நடக்குது அப்படின்னு மேனேஜர் பொண்ணுகிட்ட கேட்க அவங்களுமே இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. டே நீ யாருடா, பெரிய ஹீரோ மாதிரி சேவ் பண்ண வந்துட்டா அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. பக்கத்துல இருக்கிறவன் தான் டே அவரு மிஸ்டர் பே, இந்த வேலையே பெரிய பணக்காரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அவ்வளவுதான் இவன் ஹீரோ பார்த்து பம்ப ஆரம்பிச்சிட்டான். ஹீரோ இவனை சமைய அடிச்சு போட்டுட்டு ஹினிக்கிட்ட நீ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்க. என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனீங்களா, பின்ன எதுக்கு இப்ப வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமா உண்மையிலே நீ யாரு, அப்படியே என் ஒய்ஃப் கேரக்டர் மாதிரியே நடந்துக்கிறா, அவளை மாதிரியே கோவப்படுறா. ஆனா அவ 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாளே அப்படின்னு சொல்ல. ஆமா இறந்து போயிட்டாங்க, நான் உங்க ஒய்ஃப் இல்ல போதுமா, இனிமே எனக்கு நீங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹினி கோவத்திலேயே அங்கிருந்து போக ஹீரோக்கு என்னன்னு தெரியல, கஷ்டமா இருக்கு. கூடவே செஸ் பெயினும் வருது. இங்க அடி வாங்கிருப்பானுவே இல்லையா, அவனோட கம்பெனி எல்லாத்தையுமே பேங்க்ரப்ட் பண்ணிட்டான் போல நம்ம ஹீரோ. ஹீரோனி வீட்டுக்கு வந்த பிறகு கூட சமையா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ நீ பிறகு ரெக்ரெட் பண்ணுவா பாரு, இனிமே நாளைக்கு என் பையனை தான் பார்க்க போறேன், இனிமே அவன் கூட தான் இருக்க போறேன், நீலாம் எனக்கு வேண்டே வேண்டாம் அப்படின்னு அழுதுட்டு இருப்பா. கட் பண்ண அடுத்த நாள் ஆகுதா, அடுத்த நாள் நம்ம ஹீரோட பையனை தான் காட்டுறாங்க. இவன் தான் லாஸ்ட் பையன் ஆனன். அவன் எக்ஸாம்ல கம்மியான மார்க் எடுத்திருக்கான் போல, அதுக்குன்னு ஒரு 2 பசங்க நம்ம ஆனனை போட்டு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கானுவன். அம்மா இல்லாத பையன் இப்படிதான் கம்மியான மார்க் தான் எடுப்பான், அம்மா இல்லாத பையனை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு அவன் ஓவரா நம்ம ஆனன் போட்டு இன்சல்ட் பண்றாங்களா. நம்ம ஆனனுக்குலாம் சமயக்கோ வருது. என்னோட மார்க் ஷீட்டை தாங்கடா அப்படி சொல்லி கேட்குறான். இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண போறா, சைன் போட உனக்கு அம்மாவும் கிடையாது, உன் அப்பா உன் மேல கேரும் பண்ண மாட்டாரு, ஸோ யார் சைன் போடுவா, ஸோ இதனால இந்த பேப்பர் வேஸ்ட் தான் அப்படின்னு அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுறானுவன். இந்த டைம்ல கரெக்டாக ஹினி வந்து என் பையனே புள்ளி பண்றீங்களா, இனிமே இந்த மாதிரி பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னு அந்த பையனை மிரட்டி விட அவன் ஓடியே போயிட்டானுவன். அம்மா நிஜமாவே நீங்க தானா, ஆமாடா இது கனவுலாம் கிடையாதுல்ல அப்படின்னு அவன் அழவே ஆரம்பிச்சிட்டான். இல்லடா தங்கம் கனவுலாம் கிடையாது, இனிமே அம்மா எப்போதுமே உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்ஃபார்மா நம்பணும் இல்லையா இதுதான் தான் அம்மானு. அதனால அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு இடிய கண்டா பயப்படுவா இல்லையா, அப்புறம் உனக்கு பிடிச்ச கலர் கிரீன் தானே அப்படின்னு அவனை பத்தி சொல்ல. அம்மா நிஜமாவே நீங்க தான் கரெக்டா சொல்றீங்க, இனிமே என்னை விட்டு போகக்கூடாது, அப்பாக்கு என் மேலே கேரம் கிடையாது, நீங்களும் என்னை விட்டு இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஓகேடா தங்கம், இனிமேல் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம், அப்பா வேண்டாம் அவன் வேஸ்ட்டு, அவன் ஒன்று கட்டியா இருக்கட்டும், நாம ஒன்றா இருப்போம் அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு வரா. அப்போ ஆப்போசிட்ல இந்த ஹீரோவும் ரோயனும் வராங்க. என்னடி ஹீரோ மறக்க முடியல, நீ இப்போ ஆனனை கிட்னாப் பண்ண பார்க்குறியா அப்படின்னு இந்த ரோயன் சொல்ல. என்ன பாரு நீ என் பையனை விட்டு தள்ளியே இரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு ஆனன் சொல்கிறான். ஆனன் அவ உன் அம்மாவே கிடையாது, அவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உன்கிட்ட பொய்ய நடிக்கிறா, நீ தான் பொய்க்காரி, என் அம்மாவே எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆனன் சொல்றான். ஹீரோவே ஒரு செகண்ட் அப்போ இவதான் தன்னோட ஒய்ஃபா இருப்பாளோ அப்படின்னு மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிட்டு. ஆனா இந்த ரோயனை பாத்தீங்கன்னா ஹீரோனி இருந்து 10 வருஷம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப நிஜமாவே இவங்க தான் என்னோட அம்மா, என்னை பத்தி இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுது, சோ இவங்க தான் என்னோட மம்மி அப்படின்னு ஆனன் சொல்றான். ஹீரோமே நம்பிட்டான் இவதான் தன்னோட ஒய்ஃப்னு. பட் இவளை பாத்தீங்கன்னா ஹீரோ ஆனன் சின்ன பையன், சோ அவனை ஈஸியா ஏமாத்திட்டா. நீங்க நம்பாதீங்க, அவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்கிறா, அப்பதானே உங்களை மேரேஜ் பண்ணி உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஆட்டை போட முடியும் அப்படியே சொன்னதும் ஹீரோனியும் இப்போ கூட என்ன நம்பலையா, நீ தான் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் ப்ரொபோசலே பண்ணா, அந்த அப்பார்ட்மெண்ட்ல வச்சு தானே ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னு அந்த அப்பார்ட்மெண்டோட அட்ரஸ் சொல்லிட்டு இப்போ வருத்தப்படுறேன் எதுக்கிட்டா நான் ஒத்துக்கிட்டேன்னு அப்படி ஹினி சொல்லும் போது ஹீரோவை போய் சொல்ற நம்பாதுன்னு இவ சைட்ல இருந்து கரைஞ்சிட்டு இருக்கா.
இருக்கா, நீ பேசாதடி அப்படின்னு இவளை தள்ளி விட்டுட்டு அடுத்து சொல்லு ஹீரோனி அப்படின்னு ஹீனிக்கிட்ட கேட்க, என்ன சொல்றீங்க? நான் மறுபடியும் ரீபான் ஆனதே லக்கி தான் தெரியுமா. ரீபான் ஆன பிறகு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன், ரீச்சே ஆகல. அப்புறம் உங்க ஆஃபீஸ்க்கு வந்தேன், வெளியே துரத்து விட்டீங்க. அப்புறம் உங்க கார் பின்னாடி ஓடி வந்தேன், கீழே விழுந்துட்டேன் தெரியுமா. உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அப்படின்னு ஹின்னி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல, ஹீரோ பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்போ நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படி சொல்லி அவன் பாசத்தை பொழிய வர, இல்லை நானும் கிடையாது அப்படிங்கிறா. ஹீரோ அவளை நம்பாதீங்க அப்படின்னு இவ சைட்லேருந்து இன்னுமே கரைஞ்சிட்டு இருக்கா. ஆனனுக்கு கோவம் வந்துட்டு, நீ கம்முனிருடி, அப்பா இவங்க தான் என்னோட அம்மா, பாருங்க 2 பேரும் சேம் வெட்டிங் ரிங் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு காட்ட, இல்லை இவ உங்களை பற்றி நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கா, அதான் சேம் ரிங்லாம் வாங்கி போட்டுட்டு வந்திருக்கா அப்படின்னு இந்த ரூயன் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அம்மா வாங்கம்மா, இவங்க கிட்ட பேசுறத வேஸ்ட் அப்படின்னு ஆனன் இருக்கான்ல, அவன் ஹீனை கூப்பிட்டு போக, இங்க ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போகுது. ஆக்சுவலி அந்த ரிங் இருக்கு இல்லையா, அது யூனிக்கானதான். வேலையே இந்த 2 ரிங் மட்டும் தான் உண்டாமா. இப்போ ஹீரோக்கு டவுட் வந்திருக்கு இல்லையா, அவ தான் தன்னோட ஒய்ஃபா இருப்பான்னு. ஸோ அதனால அந்த அப்பார்ட்மெண்ட்டை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பான். அதனால அசிஸ்டண்டும் வந்து விசாரிச்சு சொல்றாரு, அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன பொண்ணு தங்கியிருக்கா, ஆனா என்ன அட்ஜஸ் எல்லாம் அந்த பொண்ணு உங்க எக்ஸ் ஒய்ஃப் மாதிரி தான் இருக்காங்க அப்படி சொன்னதும் ஹீரோக்கு புரிஞ்சு போயிட்டு அவ தன்னோட ஒய்ஃப்னு. ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்டோட பாஸ்வேர்டு நம்ம ஹீரோக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால கன்ஃபார்மே பண்ணிட்டா. இப்போ ஹீனியை பார்க்க தான் போறான். இந்த பக்கம் ஆனன் இருக்கான் இல்லையா, அவன் தான் சமைச்சுலாம் கொடுக்குறான். செமையா சமைக்கிறான் போல, டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா. இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ வந்துறான். வந்து சாங் நீ தானே அப்படின்னு சொல்லி பேச, இல்ல நானும் கிடையாது, நான் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்கிறேன், நான் எப்படி உங்க ஒய்ஃப் ஆகுவேன் அப்படின்னு கோப்பட, அப்பா அம்மா செமைய கோவத்துல இருக்காங்க, பேசாம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு ஆனன் சொல்றான். ஹீரோமே சாரி, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு தெரியுது அப்படி சொல்வானா. டூ லேட், ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹக் பண்ணிட்டு, நீ இல்லாத போது தனம் எனக்கு ஒரு நரக வாழ்க்கை தான், உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், என் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது போயிட்டுன்னு சொல்றான். அப்படியா, பார்த்தா அப்படி தெரியலையே, அந்த ரூயன் கூட ஹாப்பியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது வெளியே இந்த அப்பார்ட்மெண்ட் கீழே இந்த ரூயன் பொண்ணு வந்து நிற்கிறா. இன்னைக்கு ஹீரோ எங்கேயோ போயிட்டான், ஸோ இவளை ப்ரொடெக்ட் பண்ண யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு 2 அடியாட்களை கூப்பிட்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோனியை அடிக்கிறதுக்காக, இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியாது ஹீரோ இங்கே தான் இருக்கான்னு. ஸோ இது தெரியாமல் வந்துட்டு இருக்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளுக்கும் எனக்கும் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் ஒர்க் பார்ட்னர் மட்டும்தான். இப்பவுமே அவங்க ஃபேமிலி கூட இருக்கிற எல்லா கோஆப்ரேஷனும் கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கையை பிடிச்சி இவன் ஹார்ட் கிட்டேயே வச்சுட்டு, ஹீரோனி என்னை நம்பு, நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்றான். ப்ளீஸ் என்னை விட்டு மறுபடியும் போயிடாத அப்படின்னு சொல்வானா. ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்வானா. சரி உன் தப்ப நீயே ஒத்துக்கிட்டா, பட் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு, நாங்க சாப்பிடலாம் முடிச்சாச்சு, இந்த பவுலெல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்வாளா. அதுக்கு தான் நான் இருக்கேன்ல ஒய்ஃப், நானே கழுவி வச்சிடறேன் அப்படின்னு ஹீரோ வாஷ் பண்ண போக, அப்பன்னு பார்த்து இந்த ரூயன் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அடியாட்களை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா. வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ஹீரோனி போட்டு திட்டிட்டு அடிக்க சொல்வாளா. கரெக்டா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் மேல கை வச்சா அவ்வளோதான் அப்படி வந்து நிற்கிறான். ஹீரோ நீங்க இங்க என்ன பண்றீங்க, இவ பேச்ச நம்பிட்டீங்களா, இவ பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணியிருக்கா, அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நீ ஓவர் ஆக்டிங் போடுறத நிப்பாட்றியா அப்படின்னு சொல்லலாம். அப்போ நானும் இதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்தா என் மேலேயும் லவ்ல விழுவீங்களா அப்படி சொல்லி கேட்குறா. ஹீரோ கடுப்பாயிட்டான். சி உன்னை பார்க்கே அருவருப்பா இருக்குது அப்படி சொல்லி திட்டவும், இவ வந்ததால தான் நீங்க மாறிட்டீங்க ஹீரோ அப்படியே சொன்னவ டக்குன்னு ஹீரோனி கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிட்டா. நீ செத்துப்போ, அப்பதான் ஹீரோ என்ன லவ் பண்ணுவாரு அப்படின்னு பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்கா. இதுல இந்த 2 அடியாட்களுமே அடிக்க வர ஹீரோ அவங்க 2 பேரையுமே அடிச்சு போட்டு இனிமே சேவ் பண்ணிட்டு, என்ன பாரு மறுபடியும் என் ஒய்ஃப் மேல கை வச்சா அவ்வளவுதான் அப்படின்னு நல்லா மிரட்டி வார்ன் பண்ணி விடுறான். அவளும் கடுப்புலயே போவா. இவா ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னவ அவளுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ நம்ம தான் அவர் மேல கோவத்துல இருக்கோமே அப்படின்னு. மிஸ்டர் பெய் நீங்க ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இப்போ என்னன்னு கூப்பிட்ட, ஹஸ்பண்ட் தானே கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி இவன் கேட்பானா. இல்லையே நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, எனக்கு தெரியும் என்னோட ஒய்ஃப் என்ன ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்டா, என் ஒய்ஃப் என்ன மன்னிச்சிட்டாலே அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஹாப்பியா இருப்பான். கட் பண்ணா இவ இருக்கலா இங்க நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு, ஹீரோ எனக்கு வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கிறா. நீ எதுவும் ஹீரோவை பகிச்சுக்கிடாத, அவங்க கோஆப்ரேஷன் நமக்கு முக்கியம், அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண பொண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவளுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கப்புறம் 2வது பையனை பார்க்க ஹீரோ ஸ்கூலுக்கு தான் ஹீரோனியை கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோனியும் அவ என்ன கண்டுபிடிச்சிருவானா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான் செல்லம் அப்படின்னு ஹீரோ ரொமான்டிக்கா பேச ஆரம்பிக்க, என்ன பேசுறீங்க, இது ஸ்கூலு போங்க, எங்க 2 பேருக்கும்
மில்க் டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஹீரோவை அனுப்பி விட்டுட்டு ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகிட்டு இன்னும் காங்கல அப்படின்னு ஹீனி ஸ்கூலுக்குள்ள வாரா. அங்க டீச்சரை பாத்தீங்கன்னா சாம போட்டு சும்மா சும்மா அடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இவன் தான் ரெண்டாவது பையன் சாம். இவன் நேமு. சாமுக்கெல்லாம் கோவம் வந்துட்டு பதிலுக்கு திட்டிட்டு இருப்பானா, உனக்கு யார்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியல, உனக்கு அம்மா இருந்தா தானே இதெல்லாம் சொல்லி தருவாங்க, நானே உனக்கு கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராங்களா. கரெக்டா ஹீரோனி வந்துடா. சாம் நம்ம ஹீனிய பார்த்துட்டு இவங்க நம்ம அம்மா மாதிரியே இருக்காங்க, கண்டிப்பா இவங்க ஃபேக்கா தான் இருப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். என் பையன் மேலேயே கை வைக்க எவ்வளவு தைரியம் அப்படின்னு இந்த டீச்சரை நல்லா திட்டி விடுவான் நம்ம ஹீனி. பரவாயில்ல ஃபேக்கா இருந்தாலும் நல்லா நடிக்காங்களே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருப்பான் சாமு. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்த ஸ்கூலோட டீன் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வராங்க. அவங்க எப்படினாலுமே இந்த டீச்சர் பேச்சு தான் கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே அஃபேர் போகுது போல. ஹீரோனியும் ஃபர்ஸ்ட் இவங்க தான் என் பையனை அடிச்சாங்க, வேணா ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க அப்படி சொன்னா, இந்த டீனை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரிப்பேர்ல கிடக்குது அப்படின்னு பொய்யா சொல்றாரு. சொல்லிட்டு சாம ஸ்கூலை விட்டு ஃபயர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஓ மிஸ்டர் பேயோட பையனே ஃபயர் பண்ணுவீங்களா? ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, இந்த ஸ்கூலுக்கு மிஸ்டர் பேய் தான் ஸ்பான்சர், புரியுதுல்ல அப்படின்னு மிரட்டும் போது, எது மிஸ்டர் பேயோட பையனா அப்படின்னு டீன் இருக்காங்க இல்லையா, உடனே சாரி கேட்டுட்டு இந்த டீச்சருமே சாரி கேட்க சொல்ல அது கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. டீனை பார்த்தீங்கன்னா ஒரு அடி போட்டதுதான் உடனே சாரி கேட்குதா. என்ன எந்த சவுண்டும் எங்களுக்கு கேட்ட மாதிரி தெரியலையே, சவுண்டு பத்தல அப்படின்னு நம்ம ஹீரோனையும் சாமும் சொல்ல அவளும் கத்தி சாரி கேட்பா. அந்த பயம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இந்த டீச்சரை ஃபயர் பண்ணுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ்டர் பேய் உங்களை ஃபயர் பண்ணிடுவாரு அப்படின்னு மிரட்டிட்டு இப்ப ரெண்டு பேருமே வெளியே வந்தாச்சு. சாம் வந்து இவங்க தான் தன்னோட அம்மா அப்படின்னு நம்ப மாட்டுக்கான். உடனே ஹீரோனியும் டே நான் தான் உன்னோட அம்மாடா அப்படின்னு எவ்வளவு தூரம் சொல்லி பாக்குறா. பட் சாம் நம்பவே மாட்டுக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடியே என் அம்மா இறந்து போயிட்டாங்க, இப்ப எப்படி உயிரோட வருவாங்க? டே அதெல்லாம் பெரிய கதைடா, நான் வந்து டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்டா, வேணா உன் அப்பா கிட்ட கேட்டு பாரு, அவர் இப்போ மில்க் டீ வாங்கிட்டு வரதான் போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு அப்படி சொல்ல அப்பா மென்டல் ஆகிட்டோரோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஒரு 2 பேர் வந்து ஹீரோனையும் சாமியும் கத்திய வச்சு மிரட்டி கிட்னாப் பண்ணிட்டு போயிடறாங்க. அவங்க போன பிறகுதான் ஹீரோவே வானா. ஹீரோனில அதை பார்த்துட்டு அங்க வாட்ச்மேன் கிட்ட கேட்குறான். அவரும் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு 2 பேரும் கூப்பிட்டு போனாங்கன்னு. உடனே ஹீரோ வந்து அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி லொக்கேஷனை ட்ராக் பண்ண சொல்றான். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றான். இந்த பக்கம் இவன் ஹினி அடிக்க வரானா. நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடாத இடத்துல பயங்கரமா அடிச்சு விட்டுறா. அடிச்சுட்டு சாம் கிட்ட நான் 1 to 3 சொல்வேன், அதுக்குள்ள வேகமா ஓடிடணும் சரியா அப்படி சொல்லும் போது சாமுக்கு சின்ன வயசுல நடந்துதான் ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் நம்ம ஹினி சொல்லியிருப்பாளா, அதெல்லாம் ஞாபகம் வரவும் அப்போ இவங்க தான் தன்னோட அம்மானு கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டான். அப்புறம் இன்னொருத்தன் கிடக்கான் இல்லையா, அவன் அடிக்க வர ஹீரோனே அவனையுமே அடிச்சிடா. பட் இருந்தாலும் மறுபடியும் அவங்க சண்டை போட தான் வராங்க. இந்த தடவை சாம் இருக்கான் இல்லையா, அவன் அடிக்க நிற்கிறான். ஆனா அவன் சாம போட்டு சமைய அடிக்கிறான்வன். ஹீரோனி தான் ஒரு கட்டையை எடுத்து இவன் மேல அடிச்சு சாம காப்பாத்திடுறா. அம்மா நீங்க சூப்பர் போங்க அப்படி சொல்லிட்டு இருப்பா. டே இப்பயாவது அம்மாவை கண்டுபிடிச்சிட்டியான்னு பாசமலெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்கா. இந்த டைம்ல தான் கரெக்டா ஹீரோ வருவான். டூ லேட்டு, எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்திருக்கீங்க, ஸோ அதனால உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் ஃபுல்லாகவே நீல்டன் போட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் சாமும் போக்க அப்பன்னு பார்த்தா அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி லூ ஃபேமிலி தான் கிட்னாப்பரை அனுப்பியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அதாவது ரூயன் இருக்கா இல்லையா, அவளோட ஃபேமிலி நேம் தான் லூ ஃபேமிலி. ஹீரோவோ இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நீல்டன் போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு பசங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனியோ ஆமாம் நான் வந்ததுலேருந்து யுவானை பார்த்த இல்லையே, அவன் எங்க அப்படி சொல்லி கேட்டான். அவன் காலேஜ் படிக்க இல்லையா, ரொம்ப பிஸியா படிச்சுட்டு இருப்பானா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சமாளிக்கிறான். இல்லம்மா அண்ணாவா அப்பா தான் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க அப்படின்னு ஆனன் சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோனிகா செம டென்ஷன் ஆயிட்டா. ஹீரோவை கண்டுபிடியே திட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்போ சாம் தான் அப்பா மேல தப்பு இல்ல, அண்ணா தான் ஒரு பொண்ணு மேல லவ்ல விழுந்துட்டு அந்த பொண்ணுக்காக நிறைய காசு அப்பா ஒரு காரை கிஃப்ட் பண்ணிருப்பாங்க அண்ணாக்கு, அந்த காரையுமே அந்த பொண்ணுக்காக கொடுத்துட்டான். இப்படி நிறைய கொடுத்துட்டு இருந்தானா, அதனால அப்பா வந்து அவனோட கார்டை பிளாக் பண்ணிட்டாரு. உடனே அவன் அப்பா கிட்ட சண்டை பிடிச்சிட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு சாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோனியும் நான் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கேன், நான் பெத்த பையன் இப்படி வடிகட்டின முட்டாளாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. சரி நானே அவனுக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுக்குறேன்னு இப்போ யுவனை பார்க்க தான் போறா, நானும் வரேன் அப்படின்னு ஹீரோ சொன்னா. இல்லை நீங்கள் நீல்டன் போட்டே இருங்க அப்படின்னு இவன் மட்டும் யுவனை பார்க்க கிளம்பிட்டா. அங்கே அவனை பார்த்தீங்கன்னா
ஒரு பையன் கிட்ட காசு தானு மிரட்டி கேட்டுட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு போல. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் பக்கத்துல இருக்காங்க. இதை பார்த்த ஹீரனியும் இவன் இப்படி மாறிட்டானா, இவனை எப்படி திருத்துறது அப்படின்னு காலை போட்டு மிதிச்சிட்டு இருப்பாளா. அந்த சவுண்டே நம்ம இவனுக்கு கேட்டுருது. உடனே யார் அங்க ஒளிஞ்சிருக்கீங்க, வெளியே வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கான். மைசன், நான் தான் உன் அம்மான்னு சொன்னா நீ நம்புவியா அப்படின்னு ஹீனி கேட்கும் போது, அச்சாஸ்ல என் அம்மா மாதிரி தான் இருக்கா, ஆனா நீ பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணிட்டு வந்திருக்கா, எதுக்காக அப்படின்னு கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஹீரனியும், டே நான் தாண்டா உன் அம்மா, சரி நம்பலையா, 3 வயசுல நீ கீழே விழுந்து 2 பல்லையும் உடச்சுக்கிட்டியே, 5 வயசுல ஒரு பொண்ணு கியூட்டா இருக்கான்னு என்கிட்ட வந்து சொன்னல அப்படின்னு ஹீரனி அவனை பத்தி புட்டுன்னு வைக்க, அப்பனாலுமே அவன் நம்ப மாட்டேக்கான். லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு ஹீரனி திட்ட ஆரம்பிச்சிட்டான். உனக்கு எவ்வளவு தெரியும், உன் அம்மாவே திட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன் நில்லு, இது என் அம்மாவோட ரிங்களா, இதையும் ஆட்டையை போட்டுட்டியா, உன்ன மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண பொண்ணு கையில எல்லாம் இருக்கக்கூடாது இந்த ரிங்கு அப்படின்னா அவன் புடுங்கி வச்சிரான். டே நானும் பாவம் பார்த்து நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தா நீ ஓவர துள்றலாம், இனிமே நீ அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லடா, உன்னை பத்தி இப்ப எல்லா உண்மையை சொல்றேன் அப்படின்னு நம்ம இனி சொல்ல ஆரம்பிச்சிட்டா. உனக்கு 5 வயசா இருக்கும்போது ஒரு பறவையோட முட்டையை ஆட்டையை போட்டலாம், அது ஆட்டையை போட்டதால அந்த பறவை பின்னாடி வந்து நல்லா கொத்தி விட்டுச்சா, வீட்டுக்கு வந்து அழுதுட்டு இருந்தியா, அப்புறம் 6 வயசா இருக்கும்போது பெட்ல உச்சா போயிட்டா, வெளியே தெரிஞ்ச அசிங்கம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க அம்மா அப்படின்னு என்கிட்ட சொன்னியா, ஆமாலா இது அம்மாக்கும் எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு இப்பதான் இவன் நம்புறான் இவங்க தான் தன்னோட அம்மான்னு. அப்புறம் ஹீனி அவ டிராவல் ஆகி வந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, எதுக்கு நம்ம வீட்டுல தங்காம இங்க ரெண்டுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, அது அப்பாக்கும் எனக்கும் சில பல கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இனிமே அம்மா வந்துட்டேன்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் சேரும் கீழே உடைஞ்சு விழுந்துருது. அப்பன்னு பார்த்து சியான்னு ஒரு பொண்ணு கால் பண்ணவும் இவன் ரொம்ப ஹாப்பியா அட்டன் பண்ணி பேசுறான். அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா எனக்கு பேக் வாங்கித்தா அப்படி சொல்லி கேட்க, இவனும் சரி ஓகே இன்னைக்கே வாங்கி தரேன் அப்படின்னு ஹீனிக்கிட்ட வந்து கொஞ்சம் காசு தாங்க அப்படி சொல்லி கேட்க, ஹீனி முடியாதுங்கிறா. அந்த பொண்ணு யாருடா அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுக்கும் ஹீரோக்கும் செட் ஆகலையாமா, அதனால சில பல கருத்து வேறுபாடுலாம் வந்துச்சான். அவன் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானாமா. அப்போ ஒரு நேனி இவனுக்கு ஹையர் பண்ணாங்களாம். அந்த நேனி தான் பல வருஷமா இவனை நல்லா பாத்துக்கிட்டாங்களாமா. அந்த நேனியோட பொண்ணு தான் இந்த பொண்ணாமா. இப்ப பேக் கேட்டுச்சு இல்லையா அந்த பொண்ணாமா. அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா ஆண்டி, அவங்களுக்கு எப்பவும் பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம தான் வந்துட்டு இருக்கோம், அதுக்கு நான் 30 மில்லியனுக்கு மேல செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படி என்ன டிசீஸ் இருக்கு 30 மில்லியனுக்கு மேல செலவு பண்றதுக்கு, அது அவங்களுக்கு டிப்ரெஷனாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹினி வெறி ஆகிட்டா. எது டிப்ரெஷனா, டிப்ரெஷனுக்கா 30 மில்லியன் கொடுத்தா, டே உன்னை நான் தான் பெத்தனடா இப்படி முட்டாள இருக்கா அப்படி ஹீரோனி நல்லா திட்டிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி, எனக்கு ஒரு நியூ ஐடென்டிட்டி வேணும், நாளைக்கே காலேஜ்ல சேரணும் அப்படி சொல்லிட்டு இப்ப அடுத்த நாளே காலேஜ்ல சேர்ந்துரா. அங்க யுவான பாத்தீங்கன்னா, அம்மா இதுதான் என்னோட 2 ஃப்ரெண்டு, இவன் நேம் ஏ இவன் நேம் பி அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இப்படி யுவான் வந்து இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹினி கிட்ட நல்லா ஹாப்பியா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இல்லையா. இதை சியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, யுவான் உன்னதானே ரொம்ப லவ் பண்றான், இப்ப வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அதெல்லாம் விடுங்கடி நாங்க ஜஸ்ட் ஆர்டினரி ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு இந்த சியா பொண்ணு சொல்லுது. இந்த சியா பொண்ணு இருக்கா இல்லையா, அவ தான் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. அதனாலதான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறாங்க. இப்போ சியா கிட்ட, சியா நாளைக்கு உன் பிறந்த நாள்ல, ஆமா யுவான் எனக்கு கிளவுட் ரெஸ்டாரண்ட் புக் பண்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அவன்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு, ஏ யுவான் நாளைக்கு சியாவோட பிறந்தநாள், ஸோ மறக்காம கிளவுட் ரெஸ்டாரண்ட்டை புக் பண்ணிடு அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, இவனும் ஓகேங்கிறான். இன்னைக்கு வருது பாருங்க கோபம், ஏதாவது வாயை விட்டாங்கன்னா என்ன பண்ணனு யுவான் வந்து நம்ம ஹினியை வெளியே கூப்பிட்டுட்டு போயிடான். ஆக்சுவலி அந்த கிளவுட் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, ஹீரோ தான் ஹினிக்காக ஓப்பன் பண்ணதாமா. அது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அண்ட் விஐபி மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் அலோவ் உண்டா. ஆனா இந்த யுவானை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல பைத்தியமா லவ் பண்றதால அந்த பொண்ணு கேட்ட உடனே புக் பண்றேன்னு சொல்லிட்டான். இப்ப அம்மா கிட்ட, அம்மா ப்ளீஸ் அவ பிறந்தநாள் மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு போட்டோம், வருஷத்துல ஒரு கதை வருது அப்படி சொன்ன உடனே, சரி ஓகே புக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்க போல. இப்படி இவங்க பேசிட்டு வரும்போது ஹீரோ வந்து ஹினி பிக்கப் பண்ண வந்துட்டான். அப்பா கிட்ட வந்து பேசிட்டா அப்படின்னு யுவான் கிட்ட சொன்னா, யுவான் வந்து பேச மாட்டான் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். அவன் அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியுமே அப்படின்னு ஹீரோ சொன்னா, அதுக்குன்னு அவனை அப்படியே விட சொல்றீங்களா, அவன் நம்ம பையன், நம்ம தான் எது நல்லதுன்னு கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்வா. அப்புறம் ஹீரோ, அந்த ரெஸ்டாரண்ட் ஞாபகம் இருக்குல்ல, ஆமா அது உனக்காக நான் ஓபன் பண்ணது,
இன்னைக்கு உன்னோட நேம்ல மாத்திரேன், இனிமே நீ தான் அதுக்கு பாஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்வான். சரி ஓகே, அதோட இன்னொரு விஷயமும் பண்ணுங்க. யுவானுக்கு முன்னாடி நிறைய காசுலாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, இப்போ அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் ஓகே ஒய்ஃப், நீங்க சொன்ன மாதிரி பக்காவா எல்லாமே பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலி அந்த அக்கௌண்ட்டை யார் யூஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா சியாவும் சியாவோட அம்மா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் எல்லா பணத்தையும் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனாலதான் ஹீரோனி ஃப்ரீஸ் பண்ண சொல்லியிருப்பா. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹினி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வரா. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சியாவும் சியாவோட கேங்குமே வருது. ஹினியை பார்த்ததுமே நக்கலா பேசுறாங்க. இங்க உன்ன மாதிரி புவரான பொண்ணெல்லாம் வர முடியாது, விஐபி மெம்பருக்கு மட்டும்தான் ஆளோ. எனிவே வேணா நீயும் வந்துக்கலாம் எங்க கூட அப்படின்னு சியா பொண்ணு இன்வைட் பண்ணிட்டு உள்ள போக்க ஹீரோனியா யுவானுக்கு தான் மெசேஜ் பண்றா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஃபோன் பண்ணுவேன், நீ அதை அட்டன் பண்ணணும், 10 நிமிஷத்துக்கு எதுவும் பேசாம அட்டன் பண்ணி வச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவா. இந்த சியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்து புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பொண்ணு தான் ஓனர்னு தெரிய வருமா, உடனே அந்த பொண்ணை பார்த்து புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஓனரே நான் தான் அப்படி ஹிந்தி சொன்னா கூட இவங்க நம்ப மாட்டுக்காங்க. மறுபடியும் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருடி, இனிமேதான் ஃபன்னே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டலோட மேனேஜரும் வந்து சியா கிட்ட, நீங்க டேபிள புக் பண்ணீங்க இல்லையா, அதுக்கு காசு பே பண்ணுங்க அப்படி சொன்னா அவ யுவன் பே பண்ணலையா அப்படின்னு யுவனுக்கு தான் கால் பண்ணி பாக்குறா. ஆனா ஆல்ரெடி இங்க ஹிர்னி யுவனுக்கு கால் பண்ணிட்டா. ஸோ அதனால யுவனுக்கு கால் போக மாட்டுக்கு. இவளுக்கு என்ன பண்ணு தெரியல, ரொம்பவே பதட்டமா இருக்கா, ஒரு அசிங்கமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு ஹிர்னி கிண்டலா பேச, அதெல்லாம் வேண்டாம், சியா பணக்கார பொண்ணு, அவளே பே பண்ணிக்கிடுவா அப்படின்னு சியோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் ஆமா அப்படின்னு பே பண்ண போக அங்க அவளோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் 560 ரூபா மட்டும் தான் இருக்குது. கெட்ட வேண்டியதா 2 லட்சம். இப்ப என்ன பண்ண அப்படின்னு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்கா. இவ எப்போதுமே இவனோட அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவா. இப்ப இவனோட அக்கௌண்ட ஃப்ரீஸ் பண்ணியாச்சு இல்லையா, அதனால அதுல இருந்து காசே எடுக்க முடியல. ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன் அம்மா கிட்ட காசு கேட்டு பாரு அப்படி சொன்னா அவங்க மீட்டிங்ல இருப்பாங்க அப்படி சொல்லி சமாளிக்கிறா. நீங்க இன்னும் 3 நாளைக்குள்ள காசு பே பண்ணி ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மேல கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டா. அவளுமே கண்டிப்பா 3 நாளைக்குள்ள கேட்டிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்போ மேனேஜர் பாத்தீங்கன்னா நம்ம ஹினியை பார்த்து பாஸ் பாஸ்ன்னு சொல்ல, இத சியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எது இவ பாஸா, ஆமா நான் சொல்லும் போது நம்பவே இல்லல்ல, பேசாம கிளம்பிட்டே இருங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹினியை பாத்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப பார்த்து இந்த யுவனோ வந்து ஏமா இப்படி பண்ணா, சியா மேல எதுக்கு கேஸ் போட்டிருக்கா, அவ எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா, நல்ல பொண்ணு மேல இப்படி கேஸ் போட்டிருக்கா அப்படி இவன் கேட்டுட்டு இருக்கும் போது அவ உன்னை ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் பாக்குறா, உன்னை சுத்தமா அவ லவ் பண்ணல, அவ உன்னோட காசை மட்டும் தான் லவ் பண்றா அப்படி இனி எவ்வளவு தூரம் எடுத்து சொல்றா. பட் இவனுக்கு புரிய மாட்டுக்கு. இல்லம்மா அவ என்னதான் லவ் பண்றா அப்படி இவன் சொன்னதை சொல்லிட்டு இருக்கவும் இவன் கிட்ட பேசலாம் புரிய வைக்க முடியாது, பட்டு தெரியட்டும் அப்படின்னு. என்ன பாரு, கண்டிப்பா அவ கடனை கிட்ட உன்கிட்ட காசு கேட்பா, அப்போ நீ இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறா. அம்மா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்ப அடுத்த செகண்டே அந்த சிஏ வீட்டுக்கு தான் போயிருக்கான். அவங்க காசு கேட்டிருப்பாங்க போல. அப்போ இவன் சொல்றான், ஆக்சுவலி நம்ம ஹினி ஒரு ஐடியா கொடுத்துருப்பா இல்லையா, அது என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா யுவானோட அப்பா வந்து இவனை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க, இவனுக்கு சொத்துல எந்த பொங்கும் கிடையாது, எந்த காசும் கிடையாது அப்படின்னு வெளியே துரத்தி விட்டாங்கன்னு ஹீரோனி சொல்லியிருக்கா. அதே மாதிரி இவன் சொல்லிட்டு இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை ஆண்டி, என்னால காசு உங்களுக்கு தர முடியாது அப்படி சொன்ன உடனே இவங்க 2 பேருக்குமே செம டென்ஷன் ஆகிட்டு அவங்களுடைய உண்மை முகத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சியா பாத்தீங்கன்னா அப்போ நீ வேஸ்ட், உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவானை போட்டு செமையா அடிக்கிறா. இந்த ஆண்டியுமே யுவானை போட்டு திட்டுறாங்க. யுவானுமே கேக்குறான், ஆண்டி இவ்வளவு வருஷமா என்கிட்ட நல்லா தானே பேசுனீங்க, நல்லா தானே நடந்துக்கிட்டீங்க, இப்ப எதுக்கு சடனா என்கிட்ட கோவமா நடந்துக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்பானா. அதுக்கு அவங்களோ, எதுக்குன்னா நீ பணக்கார வீட்டு பையன், அதனால உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டேன், இப்பதான் உன்கிட்ட காசே இல்லையே, இனிமே நான் அங்க நடிச்சு என்ன பண்ண, இவ்வளவு நாளும் உன்னை பணத்துக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே இவனுக்கு மனசே உடைஞ்சு போயிருது. அவங்க பாசம் வைக்கலனாலுமே இவன் உண்மையா தான் பாசம் வச்சிருந்தான். ஸோ இவனுக்கு என்ன பண்ண தெரியல. இதுல வேற இந்த சியா பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வேற ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்ட்ரோ பண்றா. இவன் கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன் போல, ஆனா யுவான் அளவுக்குலாம் கிடையாது. இப்ப யுவானோ அப்ப நான் அப்படி சொல்லி கேட்கும்போது
நீ பேசாம வெளியே போயிரு அப்படி சொல்லி ரொம்பவே இன்சல்ட் பண்றா. இந்த டைம்ல நம்ம ஹினியும் வந்துடா. அவ போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கா. இவங்க 2 பேரும் ஃப்ராடு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு இவங்க 2 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போக சொல்லியாச்சு. இங்க யுவானுக்கு தான் மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அம்மா நீங்க சொன்னதான் கரெக்டுமா, அவ என்ன லவ்வே பண்ணல, அவ பணத்துக்காக மட்டும்தான் என் கூட பழகிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே, இதுக்காக தான் உன் அப்பா உன் மேல கோப்பிட்டு இருக்காரு. இது தெரியாம நீ அவர் மேலேயே கோப்பிட்டு வீட்டை விட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லும் போது, ஆமா என் மேலதான் தப்பு, அப்பா என்ன மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி இவன் கேட்பானா. அதெல்லாம் அவர் மன்னிப்பாரு. உனக்கு பிடிச்ச ஃபுட்டை தான் சமைக்க சொல்லியிருக்கேன், இப்போ சமைச்சு வச்சுட்டு இருப்பாரு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போவாங்களா. இந்த பக்கம் இந்த ரோயன் பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளுடைய அப்பா கிட்ட காய்ச்சி போச்சுன்னு திட்டிட்டு இருக்கா. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரனியா இன்னும் ஒன்றும் பண்ணாம இருக்காங்க இல்லையா. ஹீரணி வேற ஹீரோ கூட க்ளோஸ் ஆகிட்டு போறா. ஸோ ஹீரணி ஒழிச்சுக்கிட்டுன்னு சொன்னீங்களே, இன்னும் அதுக்கான ஸ்டெப் எதுக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்றாங்க. இதுக்கு மேலே என்னால் முடியாது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம கோவத்தில் போறா. எங்க அப்பா பார்த்தீங்கன்னா, என் பொண்ணே காயப்படுத்திட்டாலா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஹீரோட போட்டோ பார்த்து அவங்க வில்லத்தனமா ஏதோ யோசிக்கிறாங்க. இங்க இந்த ரூயன் எங்க வந்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட அப்பா, இவங்க தான் ஹீரோட அப்பா, அவங்கள மீட் பண்ணி பேசதான் வந்திருக்கா. என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எவிடன்ஸை காட்டுறா. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம ஹீன் இருக்கால பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணியிருக்கா அப்படின்னு போட்டிருக்கு. அதை காமிச்சிட்டு, இந்த பொண்ணு இருக்கால உங்க மருமக மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணியிருக்கா, ஆனால் அது தெரியாமல் ஹீரோ இவன் மேலே லவ்ல விழுந்துட்டாரு. இனிமே இவா ஹீரோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே ஆட்டி போட்டுருவா, அதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு இவா பொய்யா ஒரு எவிடன்ஸை காட்ட அவங்களுமே அதை நம்பிறாங்க. அது மட்டும் இல்லை, அவள் இன்னொரு விஷயத்த சொல்கிறா. உங்கள் மருமக இறந்து போனாங்க இல்லையா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில், அந்த கார் டிரைவர்கிட்ட நான் கேட்டேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இந்த பொண்ணு தான் உங்கள் மருமகளை கொல்ல ஏற்பாடு பண்ணலாம், அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு இவளா ஒரு கதையை உருவாக்கி சொல்கிறா. இதை கேட்டோன்னே அப்பாவுக்கு செம டென்ஷன் ஆயிட்டு. இவங்களுக்கு அவங்க மருமகனா ரொம்ப பிடிக்கும். ஸோ என் மருமகளை கொன்னவ கூடயா இவன் குடும்பம் நடத்துகிறான் அப்படின்னு செம டென்ஷன் ஆகிட்டு இந்த ரூயன் கிட்ட தேங்க்ஸ்மா சொன்னதுக்கு அப்படின்னு இப்போ ஹீரோ பார்க்க தான் போகிறாங்க. இவளுக்கா வந்த வேலை எப்படியும் முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு செம ஹாப்பி ஆகுறா. இங்கே இந்த பக்கம் நம்ம ஹீனியை பார்த்தீங்கன்னா, யுவானை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. யுவானுமே ஹீரோ கிட்ட சாரி கேட்குறான். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே முட்டாள் அப்படி ஹீரோ சொல்லும் போது, இது என்ன ஆட்டிடியூடு, உங்க பையன்கிட்டே இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஹீனி ஹீரோ காதை பிடிச்சு திருக்குறா. சரி சரி வலிக்குது விடு, நான் அப்படிலாம் பேசல, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு இப்போ மொத்தமா உட்காந்து ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா டைரக்டா இங்கே வந்தாச்சு. ஹீனி அவங்கள பார்த்தோன்னா அப்பா அப்படி சொல்லி ஆசையா பேச போவா. யார் உனக்கு அப்பா, அதை கூப்பிட்ட தகுதியே கிடையாது உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு, டே இவளை எதுக்கு வீட்டுக்குள்ள வச்சிருக்கா, இவ யான்னு தெரியுமா அப்படின்னு அந்த எவிடன்ஸ் தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்க்குறான். அப்பா இதையே போய் நம்பிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஃபேக்காக யாரோ ரெடி பண்ணியிருக்காங்க, ஹீரோனி தான் என்னோட ஒய்ஃபு, அவள் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணல அப்படின்னு ஹீரோ அடித்து பேசுகிறான். பட் அப்பா நம்பவே மாட்டுக்காங்க. ஹீரோனே சொல்லி பார்க்குறா, அதையும் நம்ப மாட்டுக்காங்க. அதுக்கப்புறம் 3 பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுமே சொல்லி பார்க்குறாங்க, அப்பனாலுமே நம்ப மாட்டுக்காங்க. பரவாயில்லையே, என் பையனையும் 3 பேர பசங்களையும் நல்லா மயக்கி போட்டிருக்கியே. ஹீரோ நல்லா புரிஞ்சுக்கோ, இவ தான் உன்னோட ஒய்ஃபை கொலை பண்ணியிருக்கா, என்னோட மருமகளை கொலை பண்ணியிருக்கா, அதுக்கப்புறம் அதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அப்பா இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, இவ தான் என்னோட ஒய்ஃப், உங்க மருமக அப்படி சொன்னாலுமே அவங்க நம்ப மாட்டுக்காங்களா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பாடி கார்ட்ஸ்ட சொல்லி ஹீரோனியை வெளியே தூக்கி போட சொல்ல, அதான் எனக்கு கால் இருக்குதே நானே போய்க்கிடுவேன் அப்படின்னு ஹீரோனி அங்கேருந்து போக பார்க்குறா. பட் ஹீரோ விட மாட்டுக்கான். ஹீரோனி இங்கே இரு, மறுபடியும் உன்னை இலக்கே என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். வெயிட் பண்ணுங்க, நான் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீனி அங்கேருந்து போயிட்டா. ஹீரோ பின்னாடி போக பார்ப்பான். பட் அப்பா இருக்காங்க இல்லையா, விட மாட்டுக்காங்க. என் பர்மிஷன் இல்லாமல் யாரும் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கெல்லாம் கடுப்பாகுது. இங்கே நம்ம ஹீனி கிட்ட அந்த ரூயன் பொண்ணு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கா. கடைசியில் ரோட்டில் நிற்கிற நிலைமையா அப்படின்னு ரொம்பவே கிண்டல் பண்ணி இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்காளா. இவ பேசுறத வச்சு நம்ம ஹீனி கண்டுபிடிச்சிடா இதுக்கு பின்னாடி இவ தான் இருக்கான்னு. அப்பா கிட்ட ஃபேக்கான எவிடன்ஸ் கொடுத்தது நீ தானே, வா அப்பா கிட்ட சொல்லு இது எல்லாம் ஃபேக்குன்னு அப்படி சொல்லி கூப்பிட்டா. அதெல்லாம் முடியாதுடி, ஹீரோ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியா அங்கிருந்து கடத்தி கூப்பிட்டு போயிட்டா. இங்க சாமுக்கு ஒரு மாதிரியா வருது. அப்பா எனக்கு அம்மா நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு அப்படி சொல்வானா. கவலைப்படாத, நான் அம்மாவை பார்க்க தான் போறேன்,
யாராலையும் என்ன தடுக்க முடியாது, ஹீரன் தான் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இந்த சைடு ஹீரனியும் அப்பாவும் பொண்ணு தான் கடத்தி வச்சு கொன்னுடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரனியும் என்ன மட்டும் கொன்னீங்க, ஹீரோ உங்களை சும்மாவே விட மாட்டாரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் செத்தா ஹீரோ உன்னை லவ் பண்ணுவார் நினைச்சிட்டு இருக்கியா? அது கண்டிப்பா நடக்காது, உன்னை அதிகமா வெறுக்கதான் செய்வாரு அப்படிங்கிறா. ஏய், நீ அந்த சாங்க மாதிரி தானே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கா, அவளும் என் கண்ணு முன்னாடி தான் செத்து போனா, நீயும் அது மாதிரி தான் சாக போறா அப்படி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நம்ம இனி கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டா, நமக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ வேன் கண்டு நம்மளை சாகடிக்கணும்னு நினைச்சிருக்காங்க, அது இவரா தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. இங்க இவரை பார்த்தீங்கன்னா நீ சாக தான் போறா, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாங்க பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு ஹீரோக்கு கால் பண்ணி, உனக்கு இவ உயிரோட வேணும்னா நீ இந்த மாதிரி பில்டிங் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட போட்டோவும் எடுத்து அனுப்புறாரு. இதை பார்த்த ஹீரோவா செம டென்ஷன் ஆயிட்டான். விறுவிறுன்னு நம்ம ஹீனி தேடி தான் போறான். அப்பா, நான் ஹீரோ ரொம்ப லைக் பண்றேன், அவரை காயப்படுத்தாதுங்க அப்படின்னு இவ சொல்ல, நான் அவனை காயப்படுத்த மாட்டேமா, இவளை வச்சு அவனை உன்னை மேரேஜ் பண்ண ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயே கேக்குறா, அந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா, எப்படினாலும் இன்னைக்கு நீ சாக போறா, அந்த உண்மையை தெரிஞ்சுட்டே சாகு அப்படின்னு அந்த சாங்க கார் ஏத்தி கொள்ள வச்சது நாங்க தான், ஏன்னா அப்பதான் என் பொண்ணை ஹீரோக்கு கட்டி கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் அவனோட ப்ராப்பர்ட்டியை ஆட்டை போட்டுருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கிட்ட ஹினிகா செம டென்ஷன் ஆயிட்டா கேவலமா திட்டிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோ வந்துறான். என்ன பாருங்க, என் ஒய்ஃப் மேல மட்டும் கைய வச்சிங்க அவ்வளவுதான் அப்படின்னு மாறிட்ட. ஓ, நீ அந்த அளவுக்கு இவன் மேல லவ் வச்சிருக்கல்ல, சரி ஓகே, உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், அதுல இருந்து ஒன்னு சூஸ் பண்ணிக்கோ. ஒன்னு என்ன மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லன்னு வச்சுக்கோவேன் நான் இவளை கொன்னுருவேன், எது ஓகே. ஆனா நீ என்ன மேரேஜ் பண்ணணும்னா நீல்டன் போட்டு எனக்கு ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணணும், என்ன ஓகேவா, இல்ல இவளோட உயிரை நான் எடுக்கட்டா அப்படி சொல்லி கேட்கும் போது ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னை மட்டும் மேரேஜே பண்ண மாட்டேன்டி அப்படி சொல்றான். அப்பனா சரி, எனக்கும் வேற வழி இல்லை அப்படின்னு கத்தி எடுத்து நம்ம ஹினியை குத்த போக்க, சரி ஒன்றும் பண்ணாத நீல்டன் போடுறேன் அப்படின்னு ஹீரோ நீல்டன் போட போக்க, இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே விழுந்து சிரிக்காங்க. சரி, இதை வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு ரோயனோட அப்பா வந்து வீடியோ எடுக்க, இங்க ரோயனை பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே கேட்கும்போது நீ ஓகே சொல்லியிருக்கணும், நான் 2ஆவது தடவை கேட்டேன்ல மிரட்டி, அப்போ ஆன்சர் சொன்னது எனக்கு பிடிக்கல, ஸோ அதனால இவளை நான் கொல்ல போறேன் அப்படின்னு கத்திய வச்சு குத்த வர அந்த டைம்ல ஹீரோட அப்பா வந்துடுறாரு. பசங்க 3 பேருமே வந்துடுறாங்க. அவங்க தான் வந்து ஹீரோனையே சேவ் பண்றாங்களா. இங்க ஹீரோவும் மற்ற பாடி கார்ட்ஸ் அடிச்சு போட்டுருவான். இப்படி இங்க ரொம்ப சீரியஸா சண்டை போயிட்டு இருக்கா. அப்போ கூட ஹீரோனி ஆனந்த் சாம் கிட்ட என்ன கேக்குறானா, வீட்டுல ஹோம்ஒர்க் பண்ணாம ஃபைட் பண்ண வந்துட்டீங்களா அப்படின்னு படிப்பை பத்தி பேச, எம்மா இந்த டைம்ல கூட ஹோம்ஒர்க் பத்தி தான் பேசுவியா, இது சீரியஸான டைம், ஸோ இவங்கள தான் ஃபர்ஸ்ட் முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா ஒய்ஃப், இப்போ பார்த்து நீ ஹோம்ஒர்க்கை பத்தி கேட்குறா, அதை பத்திலாம் திங்க் பண்ணாத, சரி நீ ஓகே தானே அப்படி சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரையுமே பிடிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த ஆளை பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்றாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட ஒய்ஃபை நாங்க தான் கொன்னோம் அப்படின்னு உண்மையே ஒத்துக்கிறாரு. ஹீரோக்கெல்லாம் சமக்கோ வந்துட்டு துப்பாக்கி வச்சு சுட போக, ஹீரோனியும் வேண்டாம் போலீஸ் பார்த்துக்கிடுவாரு, நீ மட்டும் சுட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டானா நானும் குழந்தைங்களும் தனியாக தான் இருக்கணும், ஸோ இது வேண்டாம், அவங்கள போலீஸ் பார்த்துக்கிடுவாங்க அப்படி சொல்லி இவங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க சொல்லியாச்சு. இங்க ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஹீனிக்கிட்ட சாரி கேக்குறாங்க. சாரிமா, நான் ஃபேக்கான எவிடன்ஸை நம்பி உன்னை நம்பாம போயிட்டேன், ரொம்ப சாரி. ஆனா நிஜமாவே என்னால நம்ப முடியல, என் மருமக 10 வருஷம் கழிச்சு உயிரோட வந்திருக்காளே அப்படின்னு. ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஃபேமிலியா ரொம்ப கெத்தா அங்கிருந்து போறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தாச்சா, அப்பா பாத்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பு எல்லாமே நம்ம ஹீனிக்கிட்டே ஒப்படைச்சாச்சு. ஹீரோக்கு என்ன வேலைன்னா ஹீனி டேக்கர் பண்ணி பாத்துக்கிற வேலை, சோ கம்பெனி பொறுப்பு ஹீரன் தான் பார்க்க போறா. அப்படியே மொத்தமா எல்லாரும் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபேமிலி போட்டோ தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமால பார்ப்போம். பை.